Hello, my dear students and parents. Welcome back to my Future YouTube channel. நான் Professor Suvanya Devi, a certified career consultant. உங்களோட career guidance-க்கு super spot. நான் இன்னைக்கு very important video தாங்க உங்களுக்காக சொல்ல போறேன். இது ஒவ்வொரு paramedical student-க்கும் 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம before choice filling-க்கு முன்னாடி நிறைய confusions வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு clear பண்ணுங்கிறத நான் 100% surety கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோவை நீங்க skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும், எப்படி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இருக்கும், எந்த மார்க்ஸ் எல்லாம் வருவாங்க, ரேங்க்னா என்ன, மார்க்னா என்ன, எப்போ இந்த டேட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி எந்த கோர்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும், எந்த கோர்ஸுக்கு செகண்ட் நடக்கும் அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்கு இருக்கு. ஸோ நான் வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் எடுத்திருக்கேன். அந்த டிகிரி கோர்சஸ் எப்படி நடக்குது, அடுத்தது டிப்ளமோ கோர்சஸ், டிப்ளமோ இன் ஃபார்மசி, அடுத்ததா எம்எஸ்சி எம்பிடிக்கு வந்து எந்த கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் நடக்குங்கிற எல்லா டீடைல்ஸும் நீ வரப்போற வீடியோல சொல்றேன். அதனால ஸ்டே டியூன்ட், என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் கிளியரா வரும். இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன், நான் கடந்த ஒரு 5 to 10 வீடியோஸா இந்த கவுன்சிலிங்கை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா நான் சொல்லியிருக்கேன். அதாவது பிஎஸ்சி நர்சிங், பி ஃபார்மசி, பிபிடி அப்படிங்கிற டாப் டிகிரி கோர்சஸ்க்கு எல்லாம் எந்த கட் ஆஃப் எந்த காலேஜ்ல கிடைக்கும், பிரைவேட் காலேஜஸ் என்ன, அந்த வீடியோவும், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு எப்படி பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங்கிறதும், அடுத்து ரேங்க் லிஸ்ட்னா என்ன, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 3னா என்ன, அப்புறம் வேகன்சி லிஸ்ட்னா என்ன, சீட் மேட்ரிக்ஸ்னா என்ன, வேகன்சி லிஸ்ட் எங்க பார்க்கணும், அது எப்படி இருக்கும், அதை ஃபுல்லாமே என்னோட டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்லவும் செஞ்சிருக்கேன். எந்தெந்த காலேஜஸ்ல சீட் மேட்ரிக்ஸ்ல வரும், கவர்மெண்ட் காலேஜஸ்ங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா என்னோட லாஸ்ட் 15 வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா வந்து இந்த கவுன்சிலிங் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிடும். நம்ம அங்கங்க பார்க்கும்போது தான் ஒரு கண்டினியூஷன் இல்லாதனால உங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன் வருது. போடக்கூடிய வீடியோஸ் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஆனா அந்த கமெண்ட்லயே தான் நீங்க கேக்குறீங்க. இருந்தாலும் நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்றேன். ஸோ இந்த வீடியோல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா சொல்ல போறேன். ஸோ பொறுமையா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு உண்டான இந்த கவுன்சிலிங் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து இப்ப கிளியர் ஆயிரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 19 கோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல நம்மளுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் ஜெனரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வருவாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜெனரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வருவாங்க. அதான் சொல்லிக்கிறாங்க, ஆல் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இந்த மூணும் இது நடக்கும். இந்த பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து டோட்டலா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 நடந்துச்சு. ஸோ இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, பேமெண்ட் 30 ஜூலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா இந்த மந்த் ஆன 2025ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கும் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருச்சு 12ஓட. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த டேட்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா ரேங்க் லிஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் கண்டிப்பா கொடுத்துட்டு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸோ அதுக்காக தான் ரொம்பலாம் டிலே பண்ண மாட்டாங்க. நீ ஆகஸ்ட் எண்டுங்கும் போது உங்களுக்கு ஃபுல் கவுன்சிலிங்கே முடிஞ்சு செப்டம்பர்ல இருந்து நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் போற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 2025 டேட்டா படி 30 ஜூலை 2025 10 AM ஸ்டார்ட் பண்ணாங்க ரெஜிஸ்ட்ரேஷன். நான் முதல்லயே சொல்லிக்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்ல அதுல வந்து 250 rupees வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு பே பண்ணணும். நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷனா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு 500 பே பண்ணீங்களா, டிப்ளமோ கோர்சஸ்க்கு 300 பே பண்ணீங்களா, அந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு 250 ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ். பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் பத்தி ஃபுல்லா கம்பேர் பண்ணி பாக்குறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 30 ஜூலை 2025ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த மந்த் போன இயர் 31 இருக்குது. அப்ப 30 31 1 2 4 days வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்றாங்க. இன்னொன்னு பாத்துங்க, இங்கே சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் அதே 37/2025 10 AM ஆரம்பிச்சு அதே 28/2025 5 PM முடிக்கிறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க மேல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண அடுத்த செகண்ட் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சோ பேமெண்ட்டுக்கு ஒரு டேட்டும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு டேட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுல கிளியர் ஆயிருங்க. சோ இதே டேட்டுக்குள்ள வந்து நீங்க முடிச்சிடணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் இந்த டேட்ல முடிச்சிடணும். ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருக்கேன், 30
7 ஆரம்பிச்சு 1 ஆகஸ்ட் வரைக்குமே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். தூங்கும் போது க்ளோஸ் பண்ணிடலாம். இல்ல நீங்க அதுக்கு தான் நான் இப்பவே சொல்றேன், எல்லா காலேஜஸும் ரெடியா வச்சுட்டீங்கன்னா நீங்க கன்ஃபார்மா இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் தான் நான் போவேன், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுவேன், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். நான் கிளியரா சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கும் முடிஞ்சிடும். சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு லாக் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் காலேஜஸ் ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த 37ல இருந்து ஒரு 2 days எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க, இல்லைன்னா 2nd ஆகஸ்ட் ஒரு லாஸ்ட் மினிட் வரைக்கும் போகாதீங்க. ஒரு 11-12க்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப இது கிளியர் ஆயிடுச்சா சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி? ஓகே. அடுத்தது ரிசல்ட் எப்ப டிக்ளரேஷன் பண்ணாங்க? 2ல பண்ணாங்க. 2 days தான் டைம். 4th ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. அப்பவே நீங்க வந்து உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துறாங்க. டிக்ளரேஷன் அதே நாள். ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைம் வந்து 4th வந்து ரிசல்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்களா? ஸோ ரிசல்ட் டிக்ளரேஷன் எப்போ வருதோ அப்பவே உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து தனியாவும் ஒரு எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியிலையும் பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைம் பாருங்க. 4 days டைம் கொடுக்குறாங்க. 8/8/2025 5 PM வரைக்கும். அப்போ இதோட எலிஜிபிள் ரேங்கா ரவுண்ட் 1ல என்ன வந்துச்சுன்னா 001ல இருந்து 20,207 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ரவுண்ட் 1க்கு போயிருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரவுண்ட் 1ங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ் தான். ஓகே, நோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. அப்போ இந்த 20,207 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் செலக்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தன்னோட மார்க்குக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இதுல ரேங்க் என்ன கொடுத்துருக்காங்க, 200 to 165 வரைக்குமே கவர்மெண்ட் காலேஜ் போலான்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மார்க் இருக்கு, டாப் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸுக்கு டாப் மார்க்ஸ் வேணும், கொஞ்சம் லோ இன்ஸ்டியூட்ஸுக்கெல்லாம் அவங்களே அந்த ரேங்க் எதுக்குள்ள வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அப்போ வந்து பண்ணிக்கலாம். இதுதான் எலிஜிபிள் ரேங்க் அண்ட் டோட்டல் மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 200 to 165 வரைக்கும் உங்க கட் ஆஃப் இருந்ததுன்னா நீங்க கவர்மெண்ட் சீட்டுக்கே போறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு அக்கார்டிங் டு 2025 பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம 2026 வந்ததுக்கு அப்புறம் 2025 கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2 எப்போ ஆரம்பிச்சாங்க, 37/2025. அதுக்கப்புறம் 2 months கழிச்சுதான் 2/10/2025 அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட்ல இங்க முடியுது, செப்டம்பர் அக்டோபர் 2 months கழிச்சுதான் இந்த ரவுண்ட் 2வே ஸ்டார்ட் பண்றாங்க. எதுக்கு இவ்வளவு டைம் எடுக்கிறாங்க அவங்க அப்படின்னா, ஜெனரல் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் 20,207 ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. சில பேரு டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வரணும்னு நினைப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சாலும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைக்கும்னு அந்த மார்க்குக்கு கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க எல்லாம் ரவுண்ட் 2க்கு வருவாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரவுண்ட் 1ல ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ யாரெல்லாம் டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், பிஎஸ்டி, கேஎம்சிஹெச், குப்சாமி நாயுடு, இந்த மாதிரி பிஜி, கேஎம்சிஹெச், கேஜி, அப்புறம் சென்னையில இருக்கக்கூடிய ஹை டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வர ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, 2:10 AM இருந்து 6:10 இதுக்கும் அதே மாதிரி 5 days கொடுக்குறாங்க. ரவுண்ட் 1ல வந்து 4 கொடுத்தாங்க, ரவுண்ட் 2ல வந்து 5 days கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரவுண்ட் 2ல எப்ப வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணி முடிக்கிறீங்களோ இந்த 5 days உங்களுக்கு டைம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிக்க. ஸோ இதோட ரிசல்ட் எப்ப டிக்ளேர் பண்றாங்க, 2 daysலயே டிக்ளேர் பண்ணிடுவாங்க, 8-10. அடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 8 கொடுத்துருவாங்க, உங்களோட வெப்சைட்ல இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு நாளுக்குள்ள போய் ஜாயின் பண்ணிடுறோம், 9, 10, 11, 12, 13, 14, 15 7 days வந்து டைம் கொடுக்குறாங்க இந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண 5 PM வரைக்கும். ஓகே, எதுக்காக இவ்வளவு டைம் கொடுக்குறாங்கன்னா, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும்னா அவங்க சொல்ற அமௌண்ட், நம்மளோட கவுன்சிலிங் அமௌண்ட்டும் அவங்க சொல்லக்கூடிய அமௌண்ட்டோட சேர்த்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அவங்க சீட் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் இவ்வளோ டேஸ் டைம் கொடுக்குறாங்க.
யாராச்சும் டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான் போகணும், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான் போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ எந்தெந்த எலிஜிபிள் ரேங்க் எல்லாம் இதுக்குள்ள என்டர் ஆனாங்கன்னா 001ல இருந்து 53,165 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்டர் ஆனாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோல, ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் போக மாட்டாங்க. அதுல சிலது வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வருவாங்கல்ல, அவங்களும் இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 1 ரவுண்ட் 2 இப்ப பாத்தீங்கன்னா 20,000 வரைக்கும் தான் கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைச்சது. இதுல வந்து 53,165 வரைக்கும் டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், மிட் டயர், லோ டயர் எல்லா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜும் இதுல ஆக்ட் ஆகும். அதுல வந்து ஜாயின் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா 202 நீங்க 125 கட் ஆஃப் எடுத்திருந்தீங்கன்னாவே போதும், இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணலாம். இப்பவே வந்து உங்களுக்கு பிடிச்சமான கோர்ஸ், பிடிச்சமான காலேஜ் எல்லாமே நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது ரவுண்ட் 3 எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? இங்க 210 24/10 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 24/10 அப்படின்னா எவ்வளவு நாள்? 22 டேஸ் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2க்கு தான் 2 months டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ரவுண்ட் 3 என்ன வெறும் 22 டேஸ்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜ் 24-25. சாய்ஸ் ஃபில்லிங் எப்ப பண்ணாங்க? 26 to 27. ஸோ 2 days டைம் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டவுட் இருக்கு, மேம் ரவுண்ட் 1ல நான் 250 அமௌண்ட் பே பண்ணிட்டேன், எனக்கு எந்த காலேஜுமே பிடிக்கல, நான் ரவுண்ட் 2 வந்து மறுபடியும் 250 பே பண்ணுமா? நோ, ஒரே ஒரு தடவை நீங்க 250 பே பண்ணா போதும், நீங்க எல்லா கவுன்சிலிங்குமே அட்டன் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, மாப் அப் ரவுண்ட், ஸ்ட்ரே ரவுண்ட், இப்படி எல்லா ரவுண்டுமே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாப் அப் ரவுண்ட், ஸ்ட்ரே ரவுண்ட்னா என்னங்கிறது கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். போய் பார்க்காதவங்க அந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. சோ இப்போ என்னாச்சு? 24-25 2 டேஸ்ல கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? 26-27 2 டேஸ் தான். அடுத்தது ரிசல்ட் வந்து அதே 2 டேஸ்ல டிக்ளேர் பண்ணிடுறாங்க. சோ 29 to 31 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. 29-30 3 டேஸ் தான். ஓகே, இந்த டைமிங்ல ரொம்ப முக்கியங்க. இந்த டைமிங்ல நீங்க போய் ஜாயின் பண்ணிடணும். சோ இந்த டைமிங் 3 PM குள்ள அந்த சீட்டுக்கு உண்டான அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் அந்த காலேஜ்ல போய் கொடுத்து நீங்க என்ன பண்ணிடணும்? அந்த சீட்டை வந்து ஹோல்டு பண்ணிடும். இல்லைன்னா அந்த சீட் வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். இந்த டைமிங், டேட் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ இதுல வந்து எந்தெந்த எலிஜிபிள் ரேங்க்ல வந்தாங்க? 001 to 60,696 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. இதுல வந்து 53,165 ஸ்டூடெண்ட்ஸா, இதுல எவ்வளவு வந்திருக்காங்க பாருங்க ஜெனரல் ரேங்க்? 60,696 ஸ்டூடெண்ட்ஸ். இதோட கட் ஆஃப் எவ்வளவு எடுத்திருக்காங்க? 200 to 79 கட் ஆஃப் இருந்ததுனாவே இதுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. சோ ரவுண்ட் 1ல எந்த கட் ஆஃப் குள்ள போனாங்க? 200 to 165. ரவுண்ட் 2ல எந்த கட் ஆஃப் குள்ள போனாங்க? 200 to 125. ரவுண்ட் 3ல வந்து 200 to 79. ஓகே, சோ 79 கட் ஆஃப் வாங்கினவங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் கிடைக்குது. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 150னா கிடைக்குமாங்க மேம், 130னா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. சோ ஆனா லோ டயர் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல கிடைக்கும். சோ டாப் டயர் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து இந்த 165 170 அப்படின்றது. ஆனா இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அந்த டாப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் சீட் எல்லாம் வந்து 170 180 இருக்கிறவங்களே ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இந்த 165 எல்லாம் கிடைக்காது. அது SC ST கேட்டகரினா 165 வரைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்கு. இதே BC MBC அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. BCM SC அதெல்லாம் கூட ஓகே. இது வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குதோ அதுக்கு உண்டான எல்லா கவர்மெண்ட் காலேஜும் எல்லா பிரைவேட் காலேஜும் டாப் ஆர்டர்ல ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர், நான் வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோல ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்னா என்ன, எதை வந்து பண்ணணும் அப்படிங்கிற எல்லா வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ல தான் கொடுக்கணும். உங்களுக்கு எந்த கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பிடிக்குது, எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் பிடிக்குதோ அந்த ஆர்டர்ல தான் கொடுக்கணும். ஓகே, சோ இந்த வீடியோல நம்ம பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் பத்தி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பத்தின ஃபுல் கம்பேரிசன் பார்த்தோம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன். அடுத்த வீடியோவா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபார்ம் டி 6 இயர்ஸும் போஸ்ட் பேச்சுலரேட் கம்பேரிஷன் வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவா அதை போடுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.
கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்டை வந்து இந்த வீடியோல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.